எல்லா காரியத்தையும் கற்றுள்ள போதும் எல்லா காரியமும் அற்புதமா நடக்கும்படி கற்றுள்ள போதும் நீங்களே பொறுப்பேற்று நாங்கள் சொல்றேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவுபடுத்தின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகாதேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மலைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். புத்தியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை சரிகாட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றெடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஜீவன் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்குணேற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பிரகாசிக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கப்பா. எங்களை அருமையான நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த நமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேலை ஒரு கருக்களை ஒப்புக்கொடுக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே. வர தடைப்பட்ட குடும்பங்களை தடைகளை உடைத்து கொண்டு வந்து அப்பா உனக்கு மகிமையான ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நிறைய பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாம மாத்திரம் மகிழ்ப்படுத்தும். இந்த ஆராதனையும் நீங்கள் மகிழ்வாய் நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபித்து நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் மத்தியில் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவை நம்மை ஆராதித்து பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த ஆராதனையை அர்ப்பணித்து நாம் 114வது பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு
நான் வாசிக்க போற காணிக்கை வசனத்தை நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்துல பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தான் சொல்ல போறேன். இப்ப நம்ம வேலைக்கு போறோங்க. நம்ம அங்க சும்மா இருந்தா நமக்கு சம்பளம் கிடைக்குமா? நம்ம அங்க போய் உழைச்சாதான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். அதே போலதான் நம்ம ஏசப்பா கிட்ட கொடுக்கும்போது அது எப்பயுமே ரெட்டிப்பா தான் கொடுப்பாரு ஏசப்பா. இப்ப நம்ம ஒரு சிறியதாக தான் காணிக்க போறோம். ஆனா நம்ம மனசு தெரியலாங்க, ஏசப்பா சிறிதான காணிக்கை தான் போடுறேன், ஆனா அதை நீங்க ரெட்டிப்பா மாத்தீங்க 100 மடங்கு ஆசீர்வதித்து அதை எனக்கு திருப்பி தரவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை நினைச்சு ஏசப்பா கிட்ட கொடுக்கும்போது நான் உற்சாகமாவும் என் முழு மனதோடு இருதயத்தோடு கொடுப்பேனே. அதை நினைச்சு நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடலை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சிவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையால் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு உன்னை கைவிடுவதில்லை. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உறவுகளால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை. மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நான் உன்னை கைவிடாது நடத்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள்ல இந்த இடத்துல யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ஒரு இடத்துல வந்து தங்குகிறார். அந்த இடத்துல நித்திரை செய்யும்படி படுக்கிறார். அங்க ஒரு சொப்பனம் காண்கிறார். ஒரு ஏணி, அது வானத்திலிருந்து அந்த ஏணி பூமியிலிருந்து வானத்திற்கு காணப்படுகிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள் உன் சந்ததிக்கும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இது தேவனுடைய, இவர் பாருங்க, உடனே யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்றான். தான் தலைக்கு கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அதற்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை தன் வீட்டை விட்டு அனுப்புகிறார். அவர் செய்த தவறினாலே பாருங்க 70 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு இங்கே ஒரு இடத்துல தங்குகிறார். அங்கே ஒரு சொப்பனம் பார்க்கிறார், தரிசனம் பார்க்கிறார். அந்த இடத்துல கீழே, அதாவது வானத்திலிருந்து ஒரு ஏணி கீழே இருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை இவர் பார்க்கிறார். பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபோட பேசுகிறார். கானானில் மட்டுமல்ல பேசுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்களை அவர் செய்து முடிக்கும் வரை உங்களை அவர் கைவிடுவதில்லை.
கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் கைவிட்டாலும் உன்னை நான் கைவிடுவதில்லை. தகப்பன் கைவிட்டான், தாய் கைவிட்டான், உறவினர்கள் கைவிட்டார்கள், ஊரார்கள் கைவிட்டார்கள், சகோதரர்கள் கைவிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெத்தேல்னு பேர் வைக்கிறார். யாக்கோபு இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார்? பெத்தேல். பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு அப்படின்னு பேர் வச்சுட்டார். சரி, இங்கிருந்து பதாமராமுக்கு போகிறார். பதாமராம்ல தன் மாமாவுடைய வீட்டில் இருக்கிறார். 20 வருஷம் கழித்து மறுபடியுமாய் அந்த இடத்துக்கு வருகிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ படுத்திருக்கிற இடத்த கொடுப்பேன், இதெல்லாம் செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்ல உடனே அங்க ஒரு கல்லை வச்சு பெத்தேல்னு பேர் வச்சவர் 20 வருடம் கழித்து மறுபடியுமாய் அந்த அதே இடத்திற்கு வருகிறார். வந்த உடனே அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். இதை குறித்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்திற்கு எல் பெத்தேல் என்று பேர் எடுக்கிறார். பாருங்க, போகும்போது பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு, மறுபடியுமாய் வந்த பிறகு எல் பெத்தேல் என்று அந்த பேரை வைக்கிறார். பாருங்க, எல் பெத்தேல். ஆரம்பத்தில் இவர் புரிந்துக்கல என்னன்னு. ஆரம்பத்தில் இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? பெத்தேல்ல மட்டும்தான் இயேசு இருக்கிறார், அந்த பெத்தேல்ல மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு. இப்ப எல் பெத்தேல், எல் பெத்தேல்னா தேவனுடைய வீட்டின் தேவன் என்று அர்த்தம், தேவனுடைய வீட்டின் தேவன் என்று அர்த்தம். அதாவது இந்த யாக்கோப்பு அந்த பெத்தேல் என்கின்ற இடத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாரு. தேவனுடைய எல்லையை இவரே தீர்மானித்து விட்டார். தேவன் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கிறார், இயேசு இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கிறார், பெத்தேல்ல மட்டும்தான் இருக்கிறார் சொல்லி என்ன பண்ணிட்டாரு? இவரே தீர்மானித்தார். இப்ப எல் பெத்தேல் என்று பேர் வைக்கிறார். காரணம், இவன் புரிந்து கொள்கிறார், ஆண்டவராக இயேசுவானவர் உலகளாவிய தெய்வம், அவருக்கு எல்லைகளே இல்லை. இந்த எல்லைக்குள்ளதான், பெத்தேலுக்குள்ள மட்டும்தான் இயேசு இருக்கிறார் என்று இவனுடைய நம்பிக்கை இருந்தது. இப்போ எல் பெத்தேல், அதாவது இவருக்கு எல்லை இல்லை. பாருங்க, அவரால் எல்லையை கடந்து செயல்பட முடியும், அவரால் எல்லையை கடந்து உங்களை பாதுகாக்க முடியும், அவரால் எல்லைகளை கடந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கைவிடுவதில்லை என்று இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில கைவிடப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலைகளை, எல்லைகளை கடந்து என்னால் ஆசீர்வதிக்க முடியும். ஏனெனில் இதுதான் எல் பெத்தேல் பேர் வைக்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லைகளே கிடையாது. ஆண்டவராக இயேசுவை ஒரு எல்லைக்குள்ள அடைக்க முடியாது. இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் இப்ப புரிந்து கொள்கிறார். இதை தெரிந்து கொண்டு இது பாருங்க, இந்த காரியத்தை தெரிந்து கொள்ள இவருக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. இயேசு உலகளாவிய தெய்வம், அவருக்கு எல்லைகளே இல்லை, அவர் எல்லைகளை கடந்து நம்மை நடத்த முடியும், எல்லைகளை கடந்து பாதுகாக்க முடியும், எல்லைகளை கடந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த யாக்கோபுக்கு 20 வருடம் ஆகிறது. இப்ப நான் சொல்றேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லைகளை தாண்டி கிரியை செய்யும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லைகளை தாண்டி, நீங்கள் எந்த எல்லையிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆசீர்வாதமானது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். இப்ப ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தார், அதை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்க போகிறோம். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொன்னாரு, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற இடத்தை தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இடத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீங்க படுத்துக்கிட்டே என்ன கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு நினைக்கலாம், ஆனா கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருப்பாரா? பாருங்க, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இவர்களை பார்க்கிலும் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாம், இந்த ஆபிரகாமை பார்த்து வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் இயேசு, ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், நீ பாரு இந்த பூமியில எவ்வளவு தூரம் உன் கண்ணு தெரியுதோ அதை நான் தருவேன். ஈசாக்குக்கு நீ குடியிருக்கிற பூமியை தருவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ எந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்த தருவேன். ஆனா யாக்கோபுக்கு பாருங்க, நீ படுத்திருக்கிற இடத்த தருவேன். பாருங்க, இவன் ஆபிரகாம் பார்க்கணும், இந்த ஈசாக்கு தங்கணும், ஆனா பேரன் ஆபிரகாமின் பேரன் ஈசாக்கின் மகனாக இந்த யாக்கோபுக்கு நீ படுத்திருக்கிற இடத்தையே தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கை பார்க்கிலும் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு எல்லைக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள், அந்த எல்லைக்குள்ளே அவர்களை ஆசீர்வதித்து வச்சிருந்தார்.
ஆனா யாக்கோபின் ஆசீர்வாதம் எல்லைகளை கடந்த ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்றைய நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த எல்லையில் மட்டுமல்ல, எல்லைகளை தாண்டி பரவும். எல்லைகளை தாண்டி உங்கள் ஆசீர்வாதங்களை பேசுவார்கள். எல்லைகளை தாண்டி உங்கள் ஆசீர்வாதம் உங்களை மேற்கொள்ளும். பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை சொன்னார். இரண்டாவது, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லிருக்கிறார். நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். ஆபிரகாமை என்ன பண்ணாரு? கூடார வாசியாய் வைத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கூடார வாசியாய், அதாவது இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வைத்து ஆசீர்வதித்தார். ஈசாக்க விவசாயம் செய்ய வைத்து ஆசீர்வதித்தார். விவசாயம் செய்யணும், உழைக்கணும், செய்து ஆசீர்வதித்தார். ஆனா உன்னை படுக்க வைத்தே நான் ஆசீர்வதிப்பேன். அதாவது நீ எனக்குள் இளைப்பாரி கொண்டிரு, நீ எனக்குள் இளைப்பாரி கொண்டிரு, நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமை பார்க்கிலும் ஈசாக்கை பார்க்கிலும் உன்னை விசேஷித்தமான ஆசீர்வாதத்தினால் நான் நடத்துவேன் சொல்றாரு. அதே 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆதியாகமத்துல, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி, அதாவது உனக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததிகள் பூமியின் தூளை போல இருக்கும் சொன்னாரு. உன் ஆசீர்வாதம், அதாவது நீ இருக்கிற பகுதியில மட்டுமல்ல, நீ இருக்கிற தேசத்தில் மட்டுமல்ல, உன் ஆசீர்வாதம் பூமி முழுவதும் தூளாயிருக்கும். நிச்சயமாகவே உங்கள் பேரை பூமி முழுவதும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்கள் சந்ததிகளை பூமி முழுவதும் வைத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகள் பூமியின் எல்லைகள் எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். வாக்குத்தத்தம் பாருங்க, மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே 4 திசையிலும் நீ பரவுவ. இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். என்னை யாருமே பார்க்கலையே, என்னை தவிர வேற யாரும் அக்கம் பக்கத்தில் கூட என்னை பற்றி யாருக்கும் தெரியலையே. உங்களுடைய கீர்த்தியை ஆண்டவர் வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் பரவும் நாட்கள், பரவச் செய்யும் நாட்கள் வரும். ஏனெனில் அவர் எல்லைகளை தாண்டி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நடந்து திரிகிற தூரமா இருந்தது. அவர் எவ்வளவு தூரம் நடந்தாரோ அவ்வளவு தூரம் தான் அவருடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு குடியிருக்கிற எல்லைக்குள் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, ஆபிரகாம் நடக்கிற தூரம் ஆசீர்வாதம், ஈசாக்கு குடியிருக்கிற தூரம் ஆசீர்வாதம். ஆனால் இவருக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, கிழக்கே ஃபுல்லா, மேற்கே ஃபுல்லா, வடக்கே தெற்கே எல்லா இடத்திலும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் ஆண்டவராக இயேசுவானவர் எல்லைகளுக்குள் வைத்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். ஆனால் யாக்கோபை எல்லை கடந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில எல்லைகளை கடந்து ஆசீர்வதிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசிங்கள், அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதில்லை. 14வது வசனத்துல இன்னொன்று கூட சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியே உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பூமிக்குள்ள உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை பூமியில இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. உன் தகப்பன் ஈசாக்கை பார்க்கிலும் உன் தாத்தா ஆபிரகாமை பார்க்கிலும் பூமியில உன்னை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, எப்ப இவர் இந்த காரியத்தை புரிந்து கொள்கிறார்? 20 வருஷம் கழித்து எல் பெத்தேல், தேவனுடைய வீட்டில் தேவன் என்று இவர் புரிந்து கொள்கிறார். எல்லையை தாண்டி என்னை இவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இயேசுவானவர் என்று புரிந்து கொள்கிறார். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, யார் நம்மோடு இருப்பாங்களோ சொல்ல முடியாது. பணம் நம்மோடு இருக்குமா சொல்ல முடியாது. நம்முடைய நிலங்கள் நம்மோடு இருக்குமா சொல்ல முடியாது. நம்முடைய நண்பர்கள் நம்மோடு இருப்பார்களா சொல்ல முடியாது. நம்முடைய உறவுகள் நம்மளோடு இருப்பாங்களா சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு நாள் கைவிட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எங்க போனாலும், நீ எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும், உலகத்தின் எந்த எல்லைக்கு போனாலும், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நீ எங்க போனாலும் போ, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை. கடைசி வரை உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உலகத்தில் கடைசி வரை யாரும் நம் கைகளை பிடித்து நம்மை நடத்த முடியாது. நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வயசுல நம்ம நடத்திட்டு இருக்கோம், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் நடத்துவாங்க, வயதான காலத்தில் அவர்கள் நம்மை பார்த்துப்பாங்க. இல்லை, ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவர் உங்களை கைவிடாது நடத்துவார். இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை கைவிடுவதில்லை.
இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை கைவிடுவதில்லை. நீ ஆண்டவருக்குள் இளைப்பாறுதலாயிருங்கள், இயேசுக்குள் நிலைத்திருங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள், அவரை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கரம் பிடித்து அவர் நடத்துவார். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளில் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று பேசியிருக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் எத்தனை பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. உலகம் அப்படி சொல்லுகிறது, நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை இயேசு கைவிட்டார். ஆனால் நாங்கள் கைவிட்டாலும் நீர் எங்களுக்கு கைவிடாத தேவன் என்று இந்த நாளில் பேசியிருக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, நீ பேசின வார்த்தை, நாங்கள் பெத்தேலாய் அல்ல, எல் பெத்தேலாய், தேவனுடைய வீட்டிற்குள் தேவன், நாங்களே தேவனுடைய ஆலயமும் வீடுமாய் இருக்கிறோம். எங்களுக்குள் இயேசு இருக்கிறார். நாங்கள் எல்லைகளுக்குள்ள அல்ல, எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஏனெனில் இயேசுவானவர் உலகத்தின் எந்த எல்லையிலும் கிரியை செய்ய முடியும், எல்லையில எந்த எல்லையிலும் வைத்து ஆசீர்வதிக்க முடியும், பாதுகாக்க முடியும், நடத்த முடியும் என்று பேசியிருக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லைகளை கடந்து நீர் கிரியை செய்வீராக. அந்த வெறுங்கையாய் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை, தகப்பன் தாய் இல்லாத ஒரு சூழ்நிலை, சகோதரர் இல்லாத ஒரு சூழ்நிலை, உடுத்த உடை இல்லாத ஒரு சூழ்நிலை, உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த நாள்ல விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நேரங்களை கடந்து வந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடுவது, நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகள் பூமியின் தூளை போல இருக்கும், நீ எங்கு விழுந்தாயோ அதே இடத்துல மறுபடியும் உன்னை கொண்டு வந்து நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படியா இருக்கிறது என்பதை காணும்படி செய்வேன். காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏனெனில் உன்னோடு நான் இருந்து உன் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் அழுகையை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் வியாதியின் கொடூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் தரித்திரத்தின் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை ஒடுக்கின சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளலாம் என்று சுற்றி கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நான் உன்னோட கூட இருக்கிறேன், சகலத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன், மறுபடியும் கொண்டு வந்து இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை பார்க்கிறோம், ஈசாக்கை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம், எங்கள் ஆசீர்வாதமானது இவர்களைப் போல இல்லையே, அவர்களைப் போல இல்லையே என்று. ஆனால் தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எல்லைகளை கடந்த ஒரு திட்டமாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கிற கணக்கு இப்படி ஒரு சபை இருந்தால் போதும், இப்படிப்பட்ட இடம் இருந்தால் போதும் என்று. ஆனால் எங்களை குறித்த எல்லைகளை குறித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறேன். எல்லைகளை கடந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் இந்த நாள்ல ஆபிரகாமை நடக்க வைத்து ஆசீர்வதித்து, ஈசாக்கை குடியிருக்கிற இடத்துல வைத்து ஆசீர்வதித்து, ஆபிரகாமை பார்க்க வைத்து ஆசீர்வதித்து, ஈசாக்கை வேலை செய்ய வைத்து ஆசீர்வதித்தீர். ஆனால் யாக்கோபை படுக்க வைத்தே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும். யார் கைவிட்டாலும் என் இயேசுவை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார், என் கணவன் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார், என் சந்ததிகளை கைவிட மாட்டார், என் வேலை ஸ்தலத்தை கைவிட மாட்டார். நான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் கரம் கூடவே இருக்கும். அவர் கைவிடுவதில்லை. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடுவதில்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கைவிடுவதில்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். கர்த்தர் அப்படியாய் நடத்த போவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவ தரிசனம் உண்டாகும். கர்த்தர் தூதரை கொண்டு உங்களை பாதுகாப்பதை உணர்வீர்கள். கர்த்தர் இதனால பேசின வார்த்தைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களை கொடுத்த தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபை, எங்கள் விசுவாச பிள்ளைகள், வந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லை தாண்டி இந்த வார்த்தை கிரியை செய்யணும். இந்த செய்தியை கேட்கிற, யூடியூப்ல கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய மனதிலும் இந்த வார்த்தையானது பெரிதாக கிரியை செய்ய போவதற்காக நன்றி. அந்த பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் செபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்.